ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th நியூ தமிழ் புக்கிலிருந்து பாடல் வரிகள் மட்டும் தனியாக பார்க்கலாம். 10th புக்கிலேருந்து தான் நிறையா கொஸ்டின்ஸ் வரும். அதனால் 10th வந்து நல்லாவே பார்த்துக்கோங்க. எப்படியும் ஒரு 30-35 கொஸ்டின் வந்து 10th தமிழ் புக்கிலேருந்து தான் வரும். அது மாதிரி 9th தமிழ் புக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுலேருந்துமே வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். அப்புறம் 6th 7th 8th ஒரு 15 கொஸ்டின் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் 10th 9th தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். ஃபஸ்ட்டு பாட்டு பார்த்தோன்னா, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே கன்னி குமரிடை கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னும் பார்ப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே. இந்த பாடல் பார்த்தோன்னா இந்த பாடலை பார்த்துக்கோங்க. இதில் எப்போவுமே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 2 லைனு லாஸ்ட் 2 லைன் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் லைன் பாருங்க, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே. இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்து கேட்கலாம். இல்லைன்னா கீழே பாருங்கள், செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அத்தும்பி பாடும் அதுபோல் யாம்பாடி முற்றுண்டோம் யாண்டும் முழங்க தனி தமிழே. ஏதாவது 2 லைன் கொடுத்து இது வந்து எதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இது யார் எழுதின பாட்டு அப்படின்னா, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதின பாட்டு. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்பிலிருந்து 2 தலைப்புகளில் இந்த பாடல்கள் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்தாய் வாழ்த்து முற்றுண்டோம் யாண்டும் அப்படிங்கிற 2 தலைப்புகளில் வந்து எடுத்தாளப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் இவர். அதே மாதிரி இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா துரைமாணிக்கம். அது மாதிரி இவர் எழுதிய நூல்கள் பார்த்தோன்னா, உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இவருடைய பாடல்கள் வந்து எல்லாமே என்ன இருக்குது, நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்குது. இந்த பாட்டு லைன்ஸ் வந்து நல்லாவே பார்த்துக்கோங்க 10th. அடுத்து இரட்டுற மொழிதல். இது எழுதினது யார்? சந்த கவிமணி தமிழ் அழகனார். அவர் எழுதின பாடல் இரட்டுற மொழிதல். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலனும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆளிக்கு இணை கிடந்ததே ஈண்டு. இப்படி வந்து தனிப்பாடல் திரட்டு இரட்டுற மொழிதலில் சந்த கவிமணி தமிழ் அழகனார் அவர் எழுதிய பாடல். நூல்வழி பார்க்குறோம். இது வந்து புலவர் பலரால் பாடப்பட்ட தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற இதுலேருந்து எடுக்கக்கூடிய பாடல் தான் இது. இந்த பாடலை படைத்தவர் யார்? தமிழ் அழகனார். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சண்முக சுந்தரம். இவர் வந்து 12 சிற்றிலக்கிய நூல்களை படைச்சிருக்காரு. அடுத்தது, தேனினும் இனியனர் செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்கும் திகழும் தென் மொழியே ஊனினும் ஒளிர் உறும் ஒண்டமிழ் மொழியே. இப்படி மொழியே மொழியே மொழி அப்படின்னு முடிகிற பாட்டு யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா நமச்சிவாயர் எழுதிய பாட்டு. இதில் ஏதாவது லைன் கொடுப்பாங்க, நம்ம அந்த இது மட்டும் க்ளூ வேர்டு மட்டும் வச்சுக்கலாம். மொழியே 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 மொழின்னு சொன்னால் அது யார் அப்படின்னா நமச்சிவாயர். அந்த மாதிரி ஞாபகம் வச்சு எழுதுங்க. அடுத்தது, மென்துகிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி பகலெரிச்சல் மனக்கவலை பயக்குழப்பம் மொட்டை மாடி தனி இரவில் நட்சத்திர கணக்கெடுப்பில் மறுபடியும் தவறவிட்ட தாளாத தனிரக்கம் இவை எல்லாமே எளிதாக கரைந்து போகும் மாயங்கள் செய்கின்ற பூங்காற்றை இத்தனை நாள் உன்னை பாடாதிருந்து விட்டுவிட்டேன் புது கவிதையில் சிக்கி போனேன். இது யார் எழுதினாங்கன்னா தேவக்கோட்டை வா மூர்த்தி. பின் வருத்தங்கள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து இந்த பாடல் வந்து எழுதியிருக்காரு. அடுத்து, காற்றே வா வந்து பாரதியார் எழுதிய பாடல். காற்றே வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. காற்றே வா எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே, பேய் போல வீசி அதை மடித்து விடாதே. மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசி கொண்டிரு. உனக்கு பாட்டுகள் பாடுகின்றோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகின்றோம், உன்னை வழிபடுகின்றோம். இது எழுதினது யார்? பாரதியார். காற்றே வா அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்கிறாரு. காற்றே வாங்கிற தலைப்பில் யார் எழுதினாங்க? பாரதியார். அடுத்து, பாரதியாருடைய நூல்வழி கொடுத்துருக்காங்க. நீடுதுயல் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை அப்படின்லாம் பாராட்டப்படுறாரு இவர் வந்து. அதே மாதிரி இதில் வர முக்கியமாக என்ன இருக்குது அப்படின்னா, குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களை வந்து இவர் எழுதியிருக்காரு. அதேமாதிரி கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி இந்த குழந்தைகளுக்கான நீதிகளை பாடல்களை தந்தவர். அதே மாதிரி இந்தியா சுதேசமித்திரம் முதலிய இதழ்களில் வந்து ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறாரு. இந்த பாடல் பார்த்தோம் அப்படின்னா இவருடைய கவிதை தொகுப்பில் உள்ள காற்று அப்படிங்கிற தலைப்பில் உள்ள வசன கவிதையினுடைய ஒரு பகுதி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கருத்துப்படம் கேலி சித்திரத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டாலும் அது பாரதியார். கருத்துப்படம் கேலி சித்திரம் உருவாக்கியவர். அடுத்து, முல்லைப்பாட்டு வந்து பூதனார் எழுதின பாடல்.
அதை விரிச்சி கேட்டல். இது நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் செல்ல நிமிர்ந்த மால் போல பாடியுமிழ் பனிக்கடல் பருகி வலன் ஏர்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்சளவு எழுநி பெரும்பெயல் பொழித்த சிறுபுன் மாலை அடிக்கடி மூதூர் மருங்கில் போகி யாழ் இசை இன வண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாளி கொண்ட நறுவி முல்லை. இந்த மாதிரி இந்த பாட்டு எழுந்தது யார்? முல்லை பாட்டு எழுந்தது யார் அப்படின்னா நப்பூதனார். இந்த பாடலை வந்து பார்த்துக்கோங்க. நல்லோர் விரிச்சி கேட்டல் அப்படிங்கிற தலைப்பில் வந்து இருக்கும். அப்புறம் முல்லைப்பாட்டோட நூல்வழி பார்த்தோன்னா அது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. இதனுடைய அடிகள் பார்த்தோம் அப்படின்னா 103 அடிகள். 10 பாட்டு நூல்களில் மிக குறைந்த அடிகளை கொண்டது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் முல்லைப்பாட்டு தான். அடுத்தது பாடியவர் யார்? காவிரி பூம்பட்டினத்து பொன்மணிகனார் மகனார் நப்பூதனார் பாடிய இந்த பாடல். அடுத்து காசி காண்டம். காசி காண்டம் பார்த்தோன்னா அதிவீர ராமபாண்டியர் பாடினது காசி காண்டம். விருந்தினராக ஒருவன் வந்து எதிரில் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் திருந்துர நோக்கல் வருக என உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வன செப்பல் பொறுத்து மற்ற அவன் தன் அருகுற இருத்தல் போமெனில் பின் செல்வதில். இந்த மாதிரி இந்த பாட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்கு கீழே இருக்குது அப்படின்னா காசி காண்டம் அதிவீர ராமபாண்டியர் எழுதின பாடல். அருகுற அப்படின்னா அருகில், முகமன் அப்படின்னா ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். இந்த நூல்வழி பார்க்கலாம். இந்த நூல் வந்து காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகின்ற நூல் தான் காசி காண்டம். நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தோன்னா இல்லொழுக்கம் கூறிய பகுதியில் 17வது பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து முத்து குளிக்கும் கொற்கையின் அரசர் யார்? அதிவீர ராமபாண்டியர். இவர் வந்து தமிழ் புலவராகவும் திகழ்ந்த இவர் இயற்றிய நூல் தான் காசி காண்டம். இவருடைய இன்னொரு நூல் என்ன அப்படின்னா வெற்றி வேர்க்கை அப்படின்னு அழைக்கக்கூடிய நருந்தொகை அப்படிங்கிறதையும் இவர் வந்து இயற்றியிருக்காரு. வெற்றி வேர்க்கை நருந்தொகை ரெண்டுமே ஒரே பேர் தான். வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகை இது சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கிறது. சீவலமாறன் என்ற பட்டப்பெயரும் இவருக்கு உண்டு. சீவலமாறன் அப்படின்னும் இவர் வந்து சொல்லுவோம் நம்ம. அதே மாதிரி இவர் எழுதிய நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா நைடதம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம் ஆகியவையும் இவர் இயற்றிய நூல்கள். காசி காண்டம் எழுதினது யார்? அதிவீர ராமபாண்டியர். இது வந்து விருந்தோம்பல் பற்றி தான் இந்த பாட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. விருந்தோம்பல் பற்றி சொல்லக்கூடிய பாடல் இது. அதே மாதிரி பார்த்தோன்னா இவர் வந்து எழுதின இன்னொரு நூல் பார்த்தோன்னா வெற்றி வேர்க்கை என்று அழைக்கக்கூடிய நருந்தொகை எழுதியிருக்காரு. அதே மாதிரி இந்த அதிவீர ராமபாண்டியருக்கு என்ன ஒரு பேர் இருக்குது அப்படின்னா சீவலமாறன் அப்படிங்கிற ஒரு பட்ட பேர் இருக்குது. இவர் எழுதிய நூல்கள் பார்த்தோன்னா நைடதம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம். ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிழ்தமாகும் முப்பழமோடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே. இந்த பாட்டு பார்த்தோன்னா விவேக சிந்தாமணியில் இருக்கக்கூடிய பாட்டு. விவேக சிந்தாமணி. அடுத்து மலைபடுகடாம். மலைபடுகடாம் வந்து எழுதினது யார்? பெரும் கௌசிகனார் வந்து எழுதியிருப்பார். இந்த பாட்டு வந்து பார்த்துக்கோங்க. அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி கன்று எரி ஒளிர் கடும்போடு மலைந்து சேர்ந்த சேலை செப்பம் போகி. அதாவது ஒரு ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி வரும் கூத்தனை அழைத்து யாம் இவ்விடத்தை சென்று நாங்கள் இந்த பொருட்கள்லாம் பெற்று வந்தோம், நீயும் அந்த வள்ளலிடம் சென்று உன்னுடைய பொருட்களை எல்லாம் பெற்று வருவாயாக அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான் அந்த பாட்டு வந்து இருக்கும். அவங்க வந்து அந்த போகிற வழிநடுகளை வந்து என்னென்னலாம் அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத அந்த பாட்டில் வந்து எழுதியிருப்பாங்க. மலைபடுகடாம் அப்படிங்கிறது 583 அடிகளை கொண்டது. இது கூத்தாராற்றுப்படை என்றும் அழைக்கப்படுகிறது. மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் வாழும் பல வகை ஓசைகளை மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலைபடுகடாம் அப்படின்ட்டு பெயர் சூட்டப்பட்டு சொல்லியிருக்காங்க. நன்னன் என்னும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவன். இந்த மலைபடுகடாமுடைய பாட்டுடை தலைவன் யாருன்னா நன்னன். யார் எழுதியிருக்காங்க பாட்டுன்னா ரணியமுட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் பாடியது அந்த மலைபடுகடாம் பாடல். அடுத்து கத்துக்கடல் சூழ் நாள்கை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் குத்தி உலையிலிட ஊரடங்கும் ஓரகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும். இது எழுதினது யார் அப்படின்னா காளமேக புலவர். கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும், காளமேக புலவர். அடுத்தது ஒரு கவிதை. உரை ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால். இது யார் சொன்னாங்கன்னா அறிவுமதி. உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் அறிவுமதி. அடுத்து பெருமாள் திருமொழி. இது எழுதினது யார்? குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார். பாட்டு என்ன அப்படின்னா வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளாதுயர்தனில் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனதருளை பார்ப்பன் அடியேனே. இந்த பாடல் வந்து பெருமாள் திருமொழியில் குலசேகர ஆழ்வார் பாடியது. வித்துவக்கோடு அப்படிங்கிறது கேரளாவில் இருக்கக்கூடிய பாலக்காடில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். குலசேகர ஆழ்வார் இங்குள்ள இறைவனான உய்ய வந்த பெருமாளை அன்னையாக உருவகித்து பாடியிருக்கிறாரு.
நூல்வழி பார்க்குறோம். 4000 திவ்ய பிரபந்தத்தின் முதல் 1000ல் 691வது பாசுரம் பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனாவது திருமொழியாக இருக்குது அப்படின்னா 5ஆம் திருமொழியாக இருக்குது. இதில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 105 பாடல்கள் இருக்குது. இதை பாடியவர் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வாரின் காலம் பார்த்தோன்னா 8ஆம் நூற்றாண்டு. அடுத்தது பரிபாடல். பரிபாடல் வந்து உலகத்தின் தோற்றத்தை பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. கீராந்தையார் பாடியது. பரிபாடல் வந்து கீராந்தையார் பாடியது. உலகத்தின் தோற்றம் பற்றி இந்த பாடலில் கூறப்பட்டிருக்கும். விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரை ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழியும் அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகும் இந்த பாடல். பரிபாடல் வந்து 8 தொகை நூல்களில் ஒன்று. இது வந்து இந்த பாடலை எழுதியது யார்? கீராந்தையார். இதனுடைய புகழ் வந்து ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட பாடல். சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட பாடல் எதுன்னு கேட்டாங்கன்னா பரிபாடல். உரையாசிரியர்கள் இதில் 70 பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர். ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிறது 24 பாடல்கள் தான் கிடைச்சிருக்குது. பரிபாடலில் 70 பாடல்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் 24 பாடல்கள் தான் கிடைச்சிருக்குது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் ஆகியவற்றை சங்க இலக்கியம் மூலம் நம்ம வந்து அறிந்துக்கிறோம். கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை. இது வந்து எதில் இருக்குது அப்படின்னா அகநானூற்றில் இருக்கக்கூடியது. கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை, அகநானூறு. இந்த கரூர் அப்படிங்கிறது கருவூர் சொல்லியிருக்காங்கல்ல, அது இப்போ இருக்கக்கூடிய கரூரை சொல்லியிருக்காங்க. அகநானூற்றில் இருக்கக்கூடிய ஒரு லைனு. புத்தகத்தின் மத்தியிலே மயிலிறகை வைத்தவர்கள் முக புத்தகத்தை திறந்தவுடன் உணர்வுகளை வைப்பதேனோ. டெபோரா பர்னாந்து எழுதினது இலங்கை தமிழ் கவிஞர். புத்தகத்தின் மத்தியிலே மயில் இறகை வைத்தவர்கள் முக புத்தகத்தை திறந்தவுடன் உணர்வுகளை வைப்பதேனோ. டெபோரா பர்னாந்து இலங்கை தமிழ் கவிஞர். நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே குலாவும் அமுத குழம்பை குடித்தொரு கோலே வெறுப்படைந்தோம் உலாவும் மனச்சிறு புள்ளினை எங்கனும் ஓட்டி மகிழ்ந்திடுவோம் பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஓர் வண்டு பாடுவதும் வியப்போ. இதில் எந்த லைனை கேட்பாங்க அப்படின்னா கீழே இருக்க இந்த 2 லைனை கேட்பாங்க. பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஓர் வண்டு பாடுவதும் வியப்போ. யார் பாடினது அப்படின்னா பாரதியார். பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஓர் வண்டு பாடுவதும் வியப்போ பாரதியார். அடுத்து நீதி வெண்பா செய்கு தம்பி பாவலர். நீதி வெண்பா செய்கு தம்பி பாவலர். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. இது எழுதினது யாரு? நீதி வெண்பால செய்கு தம்பி பாவலர். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. சதாவதானம். சதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 100 அப்படின்னு பொருள். 100 அதாவது ஒருவரது புலமையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவினையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களை நினைவில் கொண்டு விடையளித்தல் தான் சதாவதானம் சொல்கிறாங்க. சதாவதானம் கலையில் சிறந்து விளங்கியவர் யார்? செய்கு தம்பி பாவலர். அவருடைய ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இடலாக்குடி. 15 வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர். சீராபுராணத்துக்கு உரை எழுதியவர். அப்போ சீராபுராணத்துக்கு உரை எழுதியது யாருன்னு கேட்டாங்கன்னா செய்கு தம்பி பாவலர். இவர் 15 வயதிலேயே செய்யுள் இயற்றக்கூடிய திறன் வந்து பெற்றிருக்காரு. 1907 மார்ச் 10 சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்ற அப்படி பட்டத்தை வந்து பெற்றிருக்காரு. 1907 மார்ச் 10 சென்னை விக்டோரியா அரங்கத்தில். இவர் நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடியில் இவருக்கு ஒரு மணி மண்டபம் இருக்குது, பள்ளியும் இருக்கிறது. இவருடைய அனைத்து நூல்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாட்டுடைமையாக்கியிருக்காங்க. அடுத்து திருவிளையாடற் புராணம். இது பரஞ்சோதி முனிவர் இயற்றியது. திருவிளையாடற் புராணம் வந்து பரஞ்சோதி முனிவர் இயற்றியது. இது வந்து பார்த்தோன்னா என்ன காண்டத்தில் இடம்பெற்றிருக்குன்னா திருவாலவாய் காண்டத்தில் படலம் வந்து இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே வந்து இந்த பாடல் கொடுத்துருப்பாங்க. திருவாலவாய் காண்டம் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம். இதிலலாம் ஒன்றும் அதிகமாக லைன்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் ஒரு டைம் நம்ம ரீட் பண்ணிக்கலாம். திருவிளையாடற் கதைகள் சிலப்பதிகாரம் முதற்கொண்டு கூறப்பட்டு வந்தாலும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடற் புராணம் தான் சிறப்பு மிக்கது. இதில் வந்து மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம் அப்படிங்கிற 3 காண்டங்களும் 64 படலங்களும் இருக்குது. பரஞ்சோதி முனிவர் எங்கே உள்ளவர் அப்படின்னா திருமறைக்காட்டில் வேதாரண்யத்தில் பிறந்தவர். 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலை காண்டம் அப்படிங்கிற 3 காண்டங்களும் 64 படலங்களும் இதில் இருக்குது. அதே மாதிரி இவருடைய ஊர் என்ன ஊர் அப்படின்னா பரஞ்சோதி முனிவருக்கு திருமறைக்காடு அதாவது வேதாரண்யம். 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். சிவபக்தி மிக்கவர். வேதாரண்ய புராணம், திருவிளையாடற் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி இதெல்லாம் வந்து இவர் இயற்றிய வேறு நூல்கள்.
வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. பாரதியார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. பாரதியார். அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன், பேத்தி நெட்டுரு பண்ணினால் நீதிநூல் திரட்டையே. பாரதிதாசன். அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன், பேத்தி நெட்டுரு பண்ணினால் நீதிநூல் திரட்டு. பாரதிதாசன். அடுத்து பூ தொடுத்தல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அது உமா மகேஸ்வரி. இந்த பூவை தொடுப்பது எப்படி? சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒல்லித்தண்டுகள். இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து நெமுறியும். தளர பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும். வாசலில் மரணம் நிற்பது அறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்க நான்? ஒருவேளை என் மனம் நூலாகுமே நுண்மையுற்றாலுடைய அப்படின்னு பூ தொடுத்தல் அப்படிங்கிற தலைப்பில் உமா மகேஸ்வரி எழுதினது. உமா மகேஸ்வரி அவங்க பார்த்தோன்னா மதுரை மாவட்டத்தில் பிறந்தவர். அவங்க அதாவது ஆண்டிப்பட்டி, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வாழ்ந்து வருகிறார். அவங்க பிறந்த இடம் பார்த்தோன்னா மதுரை, வாழ்ந்து வர்றது ஆண்டிப்பட்டி, தேனி மாவட்டம். நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கற்பாவை உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளை படைத்துள்ளார். நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கற்பாவை. அடுத்து முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ். இது எழுதினது யாருன்னா குமர குருபரர். முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ். இது ஆடுக செங்கீரை அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே இந்த பாடல் வந்து இருக்குது. ஆடுக செங்கீரை. செங்கீரை பருவத்திலேருந்து இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. செம்பொன்னடி கிண்கிணியோடு சிலம்பு கலந்தாட, திருவரை அரைஞான் மணியோடு திகழரை வடமாட, பைம்பொன் அசும்பிய தொந்தியோடும் பண்டி சரிந்தாட, பட்ட நுதற்பொலி பொட்டோடு வட்டச்சுட்டி பதிந்தாட, கம்பி விதம்பொதி குண்டலமும் குளையும் காதும் அசைந்தாட, கட்டிய சூழியும் உச்சியும் கதிர்முத்தும் ஆட. இந்த மாதிரி ஆதி வைத்தியநாதபுரி ஆடுக செங்கீரை அப்படின்னு பாடல் கொடுத்துருக்காங்க. செங்கீரை பருவத்தில் வந்து முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ். இது எந்த பாடல் அப்படின்னா செங்கீரை பருவம். நூல்வழி பார்க்குறோம். குமரகுருபரர் இயற்றிய முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ். செங்கீரை பருவத்தில் 8வது பாடலாக இது கொடுத்துருக்காங்க. 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று தான் பிள்ளை தமிழ். இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவனாக கொண்டு இந்த அவர்களை குழந்தையாக கருதி பாடுவாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா 10 பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு 10 பாடல் வீதம் 100 பாடல்கள் வந்து இதில் வந்து இடம்பெறும். இது ஆண்பார் பிள்ளை தமிழ், பெண்பார் பிள்ளை தமிழ் அப்படி 2 வகையாக பிரிக்கப்படுது. குமரகுருபருடைய காலம் பார்த்தோன்னா 17ஆம் நூற்றாண்டு. இவர் தமிழ், வடமொழி, ஹிந்துஸ்தானி மொழிகளில் புலமை மிக்கவர். கந்தர், கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளிமாலை, நீதி நெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை இதெல்லாம் வந்து இவர் இயற்றிய நூல்கள். கந்தர், கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளிமாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை. அதான் பிள்ளை தமிழ் பார்த்தோன்னா இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் பார்த்தோன்னா 7 பருவங்கள். அதாவது காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. கடைசி 3 பருவங்கள் ஆண்பாலுக்கு பார்த்தோன்னா சிற்றில், சிறுபறை, சிறுதேர். பெண்பாலுக்கு பார்த்தோன்னா கலங்கு, அம்மானை, ஊசல். கலங்கு, அம்மானை, ஊசல். அடுத்து கம்பராமாயணத்தில் கம்பர் இயற்றிய பாடல் கொடுத்துருப்பாங்க. பாலகாண்டம் ஆற்றுப்படலம், அதில் பாட்டு வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அயோத்தியா காண்டத்தில் கங்கை படலத்துலேருந்து பாடல் கொடுத்துருப்பாங்க. பாலகாண்டத்தில் ஆற்று பாடத்தில் பார்த்தோன்னா பாட்டு என்ன அப்படின்னா, தாதுகு சோலை தோறும், சண்பக காடு தோறும், போவிதல் பொய்கை தோறும், புதுமண தடங்க தோறும், மாதவி வேலி புக, வனம்புக தோறும், வயல்கள் தோறும் அப்படிங்கிற மாதிரி பாலகாண்டம் ஆற்று படலத்துலேருந்து இந்த பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து அயோத்தியா காண்டத்தில் கங்கை படலத்துலேருந்து இந்த பாட்டு கொடுத்துருப்பாங்க. என்னென்னா, ராமனுடைய மாநிற மேனியினை வர்ணிக்கும் கம்பன் மை மரகதம் என்றெல்லாம் உவமை சொல்லி நிறைவாக சொல்ல இயலவில்லை என்பதை ஐயோ என்ற சொல்லின் மூலமாக சொல்வார். வெய்யொளி தன் மேனியின் விரிச்சோதியின் மறைய பொய்யோ என இடையாளோடும் விளையானோடும் போனான். மையோ மரகதமோ கடலோ மலை முகிலோ ஐயோ இவன் அழியா அழகுடையன் அப்படின்னு வந்து இந்த பாடலை வந்து ராமனை பற்றி என்ன பண்ணியிருப்பார், விவரிச்சிருப்பார் கம்பர். மையோ மரகதமோ அப்படின்னு யாரை வந்து சொல்கிறாரு அப்படின்னா ராமனை வந்து சொல்கிறாரு. அது மாதிரி கங்கை படலத்தில் ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தோன்னா, ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ, வேள நெடும்படை கண்டு நடுங்கிடும் வில்லாளோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல் அன்றோ, ஏழ்மை வேடன் இறந்திருக்கலாம் என்று ஏசாரோ அப்படின்னு இந்த பாடலை வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து குகன் சொல்கிற மாதிரி இருக்கும். அயோத்தியா காண்டத்தில் கங்கை கான் படலத்தில் குகன் வந்து இந்த மாதிரி சொல்கிற மாதிரி, அதாவது ஏழ்மை வேடன் அப்படின்னா யார் அப்படின்னா குகன். அதான் ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ, வேள நெடும்படை கண்டு நடுங்கிடும் வில்லாளோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லன்று அன்றோ, ஏழ்மை வேடன் இறந்திருக்கலாம் என்று ஏசாரோ அப்படின்ட்டு அவர் சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த பாடல்.
அடுத்து யுத்த காண்டத்தில் கும்பகர்ணன் வதைப்படலை மாதிரி இந்த பாடல் கொடுத்துருப்பாங்க. உறங்குகின்ற கும்பகர்ணாய், உன்னுடைய மாய வாழ்வெல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ என்ன பண்ணு, எலும்பு, இறங்குகின்ற தின்று காண எழுந்திராய், கரங்கு போல விற்பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் என்று உறங்குவாய் அப்படின்ட்டு இந்த பாடல் வந்து சொல்லியிருப்பாங்க. கும்பகர்ணனை பற்றி இந்த யுத்த காண்டத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. நூல்வழி வந்து கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி ராம அவதாரம் என்று பெயரிட்டார். எதுக்காக ஒரு ராம அவதாரம் அப்படின்னு பெயரிடுறார் அப்படின்னா, ராமனது வரலாற்றை தமிழ் எழுதுனதுனால இது கம்ப ராமாயணம் அப்படின்னு பெயர் பெற்றது. இது 6 காண்டங்களை உடையது. கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவி பாடும் என்ற முதுமொழிக்கு உரியது யாரு? கம்பர். சோழ நாட்டு திருவெழுந்தூரை சார்ந்தவர். திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர் யாரு? கம்பர். திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளலால். விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்று புகழ் பெற்றவர். இவர் எழுதிய நூல்கள் பார்க்குறோம். சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் 70, சிலை 70, இதெல்லாம் வந்து இவர் எழுதியிருக்கிறாரு. சிறுநண்டு மணல் மீது படமொன்று கீறும், சிலவேளை அதை வந்து அலை கொண்டு போகும், கரிச்சோறு பொதியோடு தருகின்ற போதும் கடல் மீது இவள் கொண்ட பயமொன்று காணும், வெறுவான வெளி மீது முகில் வந்து சூழும், வெறி கொண்ட புயல் நின்று கரகங்கள் ஆடும், நெறிமாறு படநூறு சுழி வந்து சூழும், நிலையான கரைநீரில் அலைந்தாய் போய் உலைந்தாடும். இது எழுந்தது யார் அப்படின்னா மகாகவி இலங்கை. சிறுநண்டு மணல் மீது படமொன்று கீறும், இந்த பாடல் எழுந்தது யார் அப்படின்னா மகாகவி இலங்கை. அடுத்து ஏர் புதிதா அப்படிங்கிற தலைப்பில் கூப்பா ராஜகோபாலன் வந்து பாடல் எழுதியிருப்பார். ஏர் புதிதால கூப்பா ராஜகோபாலன், கூப்பாரா. முதல் மழை விழுந்ததும் மேல்மண் பதனமாகிவிட்டது, வெள்ளி முளைத்திடுது, விரைந்து போ நண்பா, காளைகளை ஓட்டி கடிகச் செல் அப்படிங்கிற தலைப்பில் வந்து எழுதியிருப்பார் இந்த பாட்டு. கவலை இல்லை கிழக்கு வெளுக்குது, பொழுதேற பொன் பரவும் ஏரடியில், நல்ல வேளையில் நாட்டுவோம் கொழுவை. அதாவது ஏர் புதிதா அப்படிங்கிற தலைப்பில் யார் எழுதினாங்க? கூப்பரா வந்து இந்த பாடல் வந்து எழுதியிருக்கிறாரு. ஏர் புதிதா என்னும் கவிதை கூப்பரா படைப்புகள் என்னும் நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது. இவர் வந்து 1902 கும்பகோணத்தில் பிறந்திருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தோன்னா தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்திருக்காரு. தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்தவர் யார் அப்படின்னா கூப்பரா. இவருடைய மறைவிற்கு பிறகு இவரது படைப்புகள் அனைத்தும் நூல்களாக துவக்கப்பட்டுள்ளன. இவர் எந்தெந்த இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிஞ்சார்னா தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன். அடுத்து மெய்கீர்த்தி ஒன்று கொடுத்துருப்பாங்க. மெய்கீர்த்திகள் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். அரசர்கள் தாங்கள் வரலாறும் பெருமையும் காலம் கடந்தும் நிலைக்க விரும்பினார்கள். அழியாத வகையில் அதனை கல்லில் செதுக்கினார்கள். சங்க இலக்கியமான 18 பாடல்களின் இறுதியில் உள்ள பதிகங்கள் தான் இதற்கு முன்னோடி. எது வந்து முன்னோடியாக இருக்குது அப்படின்னா அந்த மெய்கீர்த்திகளுக்கு சங்க இலக்கியமான 18 பாடல்களின் இறுதியில் உள்ள பதிகங்கள் முன்னோடி. பல்லவர்கள் கல்வெட்டுகளிலும் பாண்டியர்களின் செப்பேடுகளிலும் முளைவிட்ட இந்த வழக்கம் சோழர் காலத்தில் மெய்கீர்த்தி என்று பெயர் பெற்றது. பல்லவர் கல்வெட்டுகளிலும் பாண்டியர் செப்பேடுகளிலும் இந்த பழக்கம் வந்து இருந்திருக்குது. ஆனால் மெய்கீர்த்தி அப்படின்ட்டு பெயர் பெற்றது எப்போ அப்படின்னா சோழர் காலத்தில். அப்போ தான் என்ன பண்ணாங்கன்னா செப்பமான வடிவம் பெற்றது, கல் இலக்கியமாய் அமைந்தது. இந்த மெய்கீர்த்தி வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தோன்னா 2ஆம் ராஜராஜ சோழனது மெய்கீர்த்தியினுடைய ஒரு பகுதி தான் கொடுத்துருக்காங்க. யாருடைய மெய்கீர்த்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2ஆம் ராஜராஜ சோழனுடையது. கொப்பரகேசரி திரிபுவன சக்கரவர்த்தி அப்படிங்கிற பட்டப்பேர் கொண்டவர் யாருன்னா 2ஆம் ராஜராஜ சோழன். 1ஆம் ராஜராஜன் காலம் தொட்டு மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்பட்டன. ஆனால் மெய்கீர்த்திகள் வந்து 1ஆம் ராஜராஜ காலம் தொட்டு வந்து கல்லில் வந்து வடிச்சிருக்காங்க. மெய்கீர்த்திகள் கல்வெட்டின் முதல் பகுதியில் மன்னரை புகழ்ந்து இலக்கிய நயம்பட எழுதப்படும் வரிகள். இவை புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டது. புலவர்களால் எழுதியிருப்பாங்க, அதை கல் தச்சர்கள் வந்து கல்லில் பொறிச்சிருப்பாங்க. அதுதான் என்ன அப்படின்னா மெய்கீர்த்தி. அடுத்து சிலப்பதிகாரம் எழுதினது யார்? இளங்கோவடிகள். இதில் வந்து மருவூர் பாக்கத்தினுடைய காட்சி, மருவூர் பாக்கம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. வண்ணமும் சுண்ணமும் தன்னரும் சாந்தமும் பூவும் புகையும் மேவிய விரையும் பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினைஞர் காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசரு முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல வெறுக்கையோடு அளந்து கடை அறியா வளம்தலை மயங்கிய நனந்தலை மருகும். இந்த மருவூர் பாக்கத்து காட்சிகளை பற்றி இந்த சிலப்பதிகாரத்தில் இந்த பாடல் வந்து கூறப்பட்டிருக்கும். இந்த பாடல் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து இந்திர விழாவெடுத்த காதையில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள். சுண்ணம் அப்படின்னா என்னென்னா நறுமண பொடி. சுண்ணம் இந்த சொல்லும் பொருளும் இதில் வந்து ரொம்ப முக்கியம், இதை பார்த்துக்கணும். சுண்ணம் அப்படின்னா நறுமண பொடி. காருகர் அப்படின்னா நெய்பவர். காருகர் அப்படின்னா என்னென்னா நெய்பவர்.
அதுக்கு இன்னொரு பேர் வந்து சாலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. தூசு அப்படின்னா என்னென்னா, தூசுனா பட்டு, துகிர் அப்படின்னா பவளம், தூசு, கண்ணில் தூசு பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தூசுனா பட்டு, பட்டு, தூசுனா அது மீனிங் சரியாக நமக்கு வரல, ஆனாலும் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தூசு கண்ணில் வந்து தூசு பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ தூசு பட்டு. காருகர் அப்படின்னா நெய்பவரா, காருகர் நெய்பவர். வெறுக்கை அப்படின்னா செல்வம், வெறுக்கை அப்படின்னா செல்வம். அடுத்து நொடை அப்படின்னா விலை, நொடைனா விலை. பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர், பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர். அடுத்து ஓசுனர்னா எண்ணெய் விற்போர், ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்போர். கண்ணுள் வினைஞர் அப்படின்னா ஓவியர். இந்த பாசவர் ஓசுனர் நல்லா பார்த்துக்கோங்க. பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர், ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்போர். மண்ணீட்டாளர் அப்படின்னா சிற்பி, கிளினா துணி. அடுத்து ஒரு பாடல் வரி. சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான், கந்தா மணிமேகலை புனைந்தான், நந்தா வளையாபதி தருவான், வாசனு கீந்தான் திளையாத குண்டலகேசிக்கும். இது எதில் இருக்குது அப்படின்னா திருத்தணிகை உலா. ஐம்பெருங்காப்பியத்தின் வைப்பு முறைகள் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஐம்பெருங்காப்பியத்தின் வைப்பு முறைகளை வந்து லைனாக கொடுத்துட்டு எப்படி வந்து இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இப்படிங்கிற மாதிரி தலைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் இந்த திருத்தணிகை உலால வைப்பு முறை எப்படி இருக்குன்னா, சீவக சிந்தாமணி தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அப்போ நம்ம வைப்பு முறைகளை கொடுத்து வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்தா நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்னா சீவக சிந்தாமணி தான் செலக்ட் பண்ணணும். சீவக சிந்தாமணி ஃபஸ்ட்டு, அடுத்து சிலப்பதிகாரம், அடுத்து மணிமேகலை, அடுத்து வளையாபதி, அப்புறம் குண்டலகேசி. ஃபஸ்ட்டு வந்து சீவக சிந்தாமணி. இந்த வைப்பு முறைகள் வந்து கேட்குறாங்க. திருத்தணிகை உலால வைப்பு முறை எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு சீவக சிந்தாமணி, அதுக்கப்புறம் தான் சிலப்பதிகாரம். நம்ம எப்பவுமே சிலப்பதிகாரம், மணிமேகலை அந்த மாதிரி போகல. இது வந்து சீவக சிந்தாமணி, அடுத்து சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. இது எதில் சொல்லப்பட்டிருக்குன்னா திருத்தணிகை உலா. அடுத்து சிலப்பதிகாரத்தின் நூல்வழி பார்க்கலாம். இந்திர விழாவெடுத்த காதையிலேருந்து இந்த பாடபகுதி கொடுத்துருந்தாங்க. ஐம்பெருங்காப்பியங்கள் உண்டு சிலப்பதிகாரம். இதுக்கு வேறு பெயர்கள் பார்த்தோன்னா முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறுகிறது. இது சிலப்பதிகாரம் வந்து மூவேந்தர் பற்றிய செய்திகளையும் கூறுது. இதில் புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டங்கிற 3 காண்டங்களையும் 30 காதைகளையும் உடையது. கோவலன் கண்ணகி மாதவி வரலாற்றை பாடுது. மணிமேகலை காப்பியத்துடன் கதை தொடர்பு கொண்டிருப்பதால் இந்த ரெண்டையும் என்ன சொல்கிறோம், இரட்டை காப்பியங்கள் சொல்கிறோம், சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார், இளங்கோவடிகள். அவருடைய மரபு பார்த்தோன்னா சேர மரபு. மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். கோவலன் கண்ணகி கதையினை கூறி அடிகள் நீரே அருளுக என்றதால் இளங்கோவடிகளும் அடிகள் நீரே அருளுக அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா, யார் சொல்கிறாங்க அப்படின்னா சீத்தலை சாத்தனார் வந்து இளங்கோவடிகள்கிட்ட சொல்கிறார், அடிகள் நீரே அருளுக. அதனால இளங்கோவடிகள் என்ன சொல்கிறாரு, நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என இந்த காப்பியம் படைத்தார். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள்னு சொன்னது யார் அப்படின்னா இளங்கோவடிகள். அடிகள் நீரே அருளுக அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா சீத்தலை சாத்தனார் வந்து இளங்கோவடிகள்கிட்ட சொல்லியிருப்பார். அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னா, நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள்னு சொல்லிட்டு இந்த காப்பியத்தை வந்து படைப்பார் இளங்கோவடிகள். ஏற்பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம், வறுமை ஏகும் வரை செய்பவர்களுக்கே வாழ்த்து கூறுவோம், என்றும் ஊர் செழிக்க தொழில் செய்யும் உழைப்பாளிகள் வாழ்வு உயரும் வகை செய்பவர்களுக்கே வாழ்த்து கூறுவோம். கவிஞர் காமு ஷெரீப். இது யாருடைய கவிதை அப்படின்னா கவிஞர் காமு ஷெரீப். ஏற்பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம். அடுத்து ஒரு பாடல் வரிகள் கொடுத்துருப்பாங்க. அம்மா என் காதுக்கொரு தோடு, நீ அவசியம் வாங்கி போடு, சும்மா இருக்க முடியாது நான் சொல்லிவிட்டேன் இப்போது அப்படிங்கிற இந்த மாதிரி தலைப்பில் அம்மா மகள் சொல்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா பாரதிதாசன். அடுத்து இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் என்னும் அறவிலை வணிகன் ஆயல்லன். இந்த எதில் இருக்குது அப்படின்னா புறநானூறு. இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் என்னும் அறவிலை வணிகன் ஆயல்லன், புறநானூறு. நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை. அமைச்சர் கடமை அப்படிங்கிறது எதில் இருக்குது அப்படின்னா மதுரை காஞ்சில சொல்லப்பட்டிருக்குது. நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்கிறது மதுரை காஞ்சி. செம்மை சான்ற காவிதி மாக்கள் என்று அமைச்சர்களை மாங்குடி மருதனார் போற்றுகின்றார். செம்மை சான்ற காவிதி மாக்கள் அப்படின்ற அமைச்சர்களை யார் போற்றுகிறார் அப்படின்னா மாங்குடி மருதனார். நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை அப்படிங்கிறது மதுரை காஞ்சி. எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் செல்லான் அப்படின்னா புறநானூறு. எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் செல்லான், புறநானூறு.
செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே புறநானூறு என்று மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர். புறநானூற்றில் யார் பாடினது அப்படின்னா நக்கீரர் பாடினது. செல்வத்து பயனே ஈதல் யார் பாடினது? புறநானூற்றில் நக்கீரர் பாடினது. அடுத்தது பழந்தமிழர்களின் எழுவரின் கொடைப்பெருமை சிறுமானாற்று படையிலும் பெருஞ்சித்திரனார் பாடலிலும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. கொடையின் சிறப்பால் வள்ளல் எழுவர் போற்றப்படுவது எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிறுமானாற்று படையிலையும் பெருஞ்சித்திரனார் பாடலிலையும் கூறப்பட்டிருக்குது. வள்ளல் எழுவரின் கொடை சிறப்பு வந்து எதில் சொல்லியிருக்காங்கன்னா சிறுமானாற்று படையிலையும் பெருஞ்சித்திரனார் பாடலையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஆற்றுப்படை இலக்கியங்கள் கொடை இலக்கியங்களாகவே உள்ளன. 10 சேர அரசர்களின் கொடைப்பதிவாகவே உள்ளது. 10 யாருடைய கொடைப்பதிவுனா சேர அரசர்கள். புறநானூற்றின் கொடைப்பதிவும் குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர் கிழார் மகன் பெருஞ்சாத்தன். அவரை வந்து யார் பாடியிருக்காங்க அப்படின்னா நக்கீரர் வந்து பாராட்டுறாரு. வழங்குவதற்கு தன்னிடம் பொருள் இருக்கிறதா அப்படின்னு கூட பார்க்காம வழங்கினது யார் அப்படின்னா பிடவூர் கிழார் மகன் பெருஞ்சாத்தன் அப்படின்னு யார் பாராட்டுறாரு அப்படின்னா நக்கீரர் வந்து பாராட்டுறாரு. தன்னிட்ட பொருள் இருக்குதா இல்லையான்னு பார்க்காமலே கொடுக்குறவர் யார் அப்படின்னா பிடவூர் கிழார் மகன் பெருஞ்சாத்தன் அப்படின்ட்டு நக்கீரர் வந்து பாராட்டியிருக்காரு. அதே மாதிரி வள்ளலின் பொருள் இரவலரின் பொருள் வள்ளலின் வறுமை இரவலரின் வறுமை இதெல்லாம் யார் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா பெரும் பதுமனார் வந்து குறிப்பிடுறாரு. வள்ளலின் பொருள் இரவலரின் பொருள் வள்ளலின் வறுமை இரவலரின் வறுமை இதெல்லாம் வந்து யார் சொல்கிறாங்க அப்படின்னா பெரும் பதுமனார் வந்து குறிப்பிடுறாரு. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா ஔவையார் வந்து சொல்லியிருப்பாங்க. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் அப்படின்னு ஔவையார் வந்து சொல்லியிருக்காங்க. இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆடு கோட்பாட்டு சேரலாதனின் இயல்பு அப்படின்னு நச்செல்லையார் வந்து சொல்லியிருக்காங்க. இரவலர் வராட்டா கூட அவங்கள தேடி வரவழைக்கிறது யாருடைய இயல்பு அப்படின்னா ஆடு கோட்பாட்டு சேரலாதனின் இயல்பு அப்படின்னு நச்செல்லையார் வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மறுமை நோக்கி கொடுக்காதவன் பேகன் வந்து மறுமை நோக்கி கொடுக்காதவன் அப்படின்னு பரணர் வந்து சொல்லியிருக்காரு. பேகன் அப்படிங்கிறவர் வந்து மறுமை நோக்கி கொடுக்காதவன் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா பரணர் வந்து சொல்லியிருக்காரு. தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என குமணன் வருந்தியதாக பெருந்தலை சாத்தனார் வந்து சொல்லியிருக்காரு. தன்னை நாடி வந்த ஒருத்தர் வந்திருக்கிறார் அப்படின்னா அவருக்கு பரிசில் பெறாமல் அவர் திரும்பிட்டார்னா தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா குமணன் வந்து வருந்தினாராம். குமணன் வந்து வருந்திருக்கிறாரு அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னா பெருந்தலை சாத்தனார் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. தன்னை நாடி வந்த வள்ளல் வந்து எந்த பொருள் பெறாமல் திரும்புறது தன் நாட்டை இழந்ததை விட பெரும் துன்பம் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா குமண வள்ளல் சொன்னார் அப்படின்னு பெருந்தலை சாத்தனார் வந்து சொல்லியிருக்காரு. எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை கபிலர் பாராட்டுகின்றார். எல்லாத்தையுமே கொடுக்குறவர் யார் அப்படின்னா மலையமான் திருமுடிக்காரி அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் வந்து பாராட்டுறாரு. எல்லாத்தையுமே கொடுத்துருவாரு அப்படின்ட்டு. இப்போ மலையில் பார்த்தோன்னா எல்லா வளமும் எங்கே இருக்கும்? மலையில் தானே இருக்கும். அதே மாதிரி எல்லாத்தையுமே கொடுக்குறவர் யார்? மலையமான் திருமுடிக்காரி அப்படின்னு கபிலர் வந்து பாராட்டுறாரு. அதே மாதிரி ஈயாமை இழிவு இறப்போருக்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டுவிடுதல் மேலானது அப்படிங்கிறது எதில் சொல்லப்பட்டிருக்குன்னா கலித்தொகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஈயாமை இழிவு இறப்போருக்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டுவிடுதல் மேலானது அப்படின்ட்டு கலித்தொகையில் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்திரனாரின் பேருள்ளம் எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா புறநானூற்றில் புறப்பட்டுள்ளது. தான் பெற்றதை பிறருக்கு வழங்கக்கூடிய பெருஞ்சித்திரனாரின் பேருள்ளம் புறநானூற்றில் புலப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது உதவி செய்தலை உதவி ஆண்மை அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா ஈழத்து பூதன் தேவனார் அப்படிங்கிறவர் குறிப்பிடுகிறார். உதவி செய்தலை உதவி ஆண்மை அப்படின்னு சொன்னது யாருன்னா ஈழத்து பூதன் தேவனார். பிறர் நோயும் தன்னோய் போல் போற்றி அறனறிதல் சான்றோர்க்கு எல்லாம் கடன் அப்படின்னு சொன்னது கலித்தொகை. பிறர் நோயும் தன்னோய் போல் போற்றி அறனறிதல் சான்றோர்க்கு எல்லாம் கடன் கலித்தொகை. அதே மாதிரி பிறர் துன்பத்தை தன் துன்பமாக கருதி உதவுதல் பற்றி நல்லந்துவனார் குறிப்பிடுகின்றார். பிறருடைய துன்பத்தை தன் துன்பமாக கருதி உதவுதல் பற்றி யார் சொல்லியிருக்காங்க? நல்லந்துவனார். உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பது தான் அப்படின்னு சொன்னது யாருன்னா நல்வேடனார் வந்து சொல்லியிருப்பாரு. உண்மையான செல்வம் அப்படிங்கிறது என்ன? பிறர் துன்பம் தீர்ப்பது தான் அப்படின்னு நல்வேடனார் சொல்லியிருக்கிறாரு. எதில்? நற்றினில சொல்லியிருப்பாரு. சான்றோர் செல்வம் என்பது
புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே அப்படின்னு நச்சினையில் சொல்லியிருக்காரு. அதாவது பிறருக்கு துன்பத்தை தன் துன்பமாக கருதி உதவுதலை வந்து நல்லந்தோனார் சொல்லியிருப்பார். தன் நோயும் பிறர் நோய் போல் போற்றி அறிதல் சான்றோருக்கு எல்லாம் கடன் அப்படின்ட்டு கலித்தொகையில் நல்லந்தோனார் சொல்லியிருப்பார். அதே மாதிரி உண்மையான செல்வம் எது அப்படின்னா பிறர் துன்பத்தை தீர்க்கக்கூடியது தான் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா நச்சினையில் நல்வேட்டனார் வந்து சொல்லியிருக்காரு. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே அப்படின்ட்டு. அதே மாதிரி உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் அப்படின்னு பெருங்கெடுக்கோ சொல்லியிருக்காரு. உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு வந்து அழியும் அப்படின்னு பெருங்கெடுக்கோ. பிழையா நன்மொழி என்று வாய்மையினை எது சொல்லுது அப்படின்னா நற்றினை சொல்லுது. பிழையா நன்மொழி அப்படின்ட்டு வாய்மையினை. இதற்கு மாறாக பொய் மொழியினை கொடுஞ்சொல் என்று குறிப்பிடுகிறது. பொய்யை வந்து என்னன்னு சொல்லுது, கொடுஞ்சொல் அப்படின்னு குறிப்பிடுது. அடுத்து ஞானம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாடல், அது வந்து தீசோ வேணுகோபாலன் வந்து எழுதியிருப்பார். சாளரத்தின் கதவுகள் சட்டம் காற்றுடைக்கும் தெருப்புழுதி வந்தொட்டும் கரையான் மண்வீடு கட்டும் அன்று துடைத்தேன் சாயமடித்தேன் புதுக்கொக்கி பொருத்தினேன் காலப்பொழுது கட்டெரும்பாக இன்னும் கையிலே வாளி தண்ணீர் சாயக்குவளை கந்தை துணி கட்டை தூரிகை அறப்பணி ஓய்வதில்லை ஓய்ந்திடில் உலகமலை உலகமில்லை அப்படின்னு கோடை வயல் தொகுப்பில் வந்து யார் எழுதியிருப்பாங்கன்னா தீசோ வேணுகோபாலன் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருப்பார். இவர் வந்து பிறந்தது பார்த்தோன்னா திருவையாறில் பிறந்தவர். மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியராக இவர் வந்து பணியாற்றுறார். யாருன்னா தீசோ வேணுகோபால் அப்படிங்கிறவர் எழுத்து கால புது கவிஞர்களில் ஒருவர். இவருடைய மற்றொரு கவிதை தொகுப்பு பார்த்தோன்னா மீட்சி விண்ணப்பம். இவருடைய மற்றொரு கவிதை தொகுப்பு மீட்சி விண்ணப்பம். கால கணிதம் அப்படிங்கிற தலைப்பில் கண்ணதாசன் வந்து எழுதியிருப்பார். அவருடைய இயற்பெயர் பார்த்தோன்னா முத்தையா. கண்ணதாசனோட இயற்பெயர் வந்து முத்தையா. சிவகங்கை மாவட்டத்தில் சிறுகுடல்பட்டியில் வந்து பிறந்திருப்பார். சிவகங்கை மாவட்டத்தில். இவருடைய பெற்றோர் வந்து சாத்தப்பன் விசாலாட்சி. இவர் வந்து 1949 கலங்காதிரு மனமே அப்படிங்கிற பாடல் எழுதி திரைப்பட பாடலாசிரியரானார். 1949 கலங்காதிரு மனமே அப்படிங்கிற பாடல் எழுதி திரைப்பட பாடலாசிரியரானார். அதே மாதிரி பார்த்தோன்னா சேரமான் காதலி அப்படிங்கிற புதினத்துக்காக இவருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைச்சிது. சேரமான் காதலிக்காக சாகித்ய அகாடமி விருது. இவர் தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் சிறப்பிக்கப்படுகிறார். அந்த பாடல் பார்த்தோன்னா கவிஞர் யானோர் கால கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் புவியில் நானோர் புகழுடை தெய்வம் பொன்னினும் விலைமிகு பொருளன் செல்வம் இவை சரி என்றால் இயம்புவது என் தொழில் இவை தவறு என்றால் அதை எதிர்ப்பது என் வேலை ஆக்கல் அழித்தல் அழித்தல் இந்த மூன்றும் அவனையானும் அறிந்தவை அறிக செல்வந்தர் கையில் சிறைப்பட மாட்டேன் பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன் பாசம் மிகுந்தேன் பற்றுதல் மிகுந்தேன் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பாடல் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து முக்கியமாக கேட்குற இது எதில் கேட்பாங்கன்னா இந்த லைன் கேட்பாங்க. புகழ்ந்தால் என் மனம் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. இந்த லைன் கேட்கலாம். இல்லைனா பார்த்தோன்னா இந்த லைன் மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். இந்த லைனும் முக்கியமானது. ஸ்டார்டிங் லைனும் பார்த்துக்கோங்க. கவிஞர் யானோர் கால கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன். புகழ்ந்தால் என் மனம் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதேமாதிரி மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம இந்த லைனையும் பார்த்துக்கோங்க. கடைசி லைனு நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பது தான் நாட்டின் சட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்த ஒரு பாடல் லைன் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. கவி சக்கரவர்த்தியும் கவியரசும் இவங்க ரெண்டு பேரும் ஒப்பிட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது நதியின் பிழையன்று நறும் புனலின்பை அன்றே பதியின் பிழையன்று பயந்த நம்மை புறந்தான் மதியின் பிழையன்று மகன் பிழையன்று மைந்த விதியின் பிழை நீ இதற்கென்ன வெகுண்டென்றாய் அப்படின்னு கம்பர் வந்து பாடியிருப்பார் இந்த பாடல். இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கண்ணதாசன் அவரும் கவியரசு அவரும் பாடியிருப்பார். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா. இது வந்து கண்ணதாசன். அதான் ரெண்டு பேரும் வந்து ஒப்பிட்டு இந்த பாடல் வந்து போட்டிருப்பாங்க. அதாவது கம்பரும் அதே மாதிரி சொல்லியிருப்பார். நதியின் பிழை என்று நறும் புனலின்மை அப்படின்னு சொல்லியிருப்பார் கம்பர். இவரும் அதே மாதிரி பாடியிருப்பார். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை விதி செய்த குற்றமின்றி வேறு யாருமா அப்படின்னு கண்ணதாசன். கூர்வேல் குவைய மொய்ப்பின் தேர்வன் பாரித்தன் பரம்பு நாடே. பரம்பு நாடு இது வந்து புறநானூற்றில் இருக்கக்கூடியது. பரம்பு நாடு அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்தின் பிரான்மலை. அதை தான் பரம்பு மலைன்னு சொல்கிறாங்க. சிவகங்கை மாவட்டத்தின் பிரான்மலை. கூர்வேல் குவைய மொய்ப்பின் தேர்வன் பாரித்தன் பரம்பு நாடே. அடுத்து மரம் தேடிய களைப்பு மின் கம்பியில் இளைப்பாறும் குருவி நாணர்காடன். மரம் தேடிய களைப்பு மின் கம்பியில் இளைப்பாறும் குருவி நாணர்காடன். விற்பனையில் காற்று பொட்டலம் சிக்கனமாய் மூச்சு விடவும் புதுவை தமிழ் நெஞ்சன். விற்பனையில் காற்று பொட்டலம் சிக்கனமாய் மூச்சு விடவும் புதுவை தமிழ் நெஞ்சன். அடுத்த ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. கோடையிலே இளைப்பாரி கொள்ளும் வகை கிடைத்த குளிர்தருவே தருநிழலே நிழல் கனிந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே
உகந்த தண்ணீர் இடை மலர்ந்த சுகந்த மலரே, மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே, மென்காற்றில் விளை சுகமே சுகத்தில் உறும் பயனே, ஆடையிலே எனை மணந்த மணவாளா, பொதுவாழ்வில் ஆடுகின்ற அரசே என் அலங்கள் அணிந்தருளை. இந்த பாட்டு யாரும் எழுந்தது அப்படின்னா வள்ளலார் பாடிய பாடல். இதெல்லாம் பின்னாடி கொடுத்துருக்க சின்ன சின்ன பாடல்கள் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து எடுத்தது. கோடையிலே இளைப்பாரி கொள்ளும் வகை கிடந்த குளிர்தரவே தருநிழலே நிழல் கனிந்த கனியே, ஓடையிலே ஊறுகின்ற, இந்த லைன் தான் வந்து கேட்குறாங்க, ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே, உகந்த தண்ணீர் இடை மலர்ந்த சுகந்த மலரே, மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே, மென்காற்றில் விளை சுகமே சுகத்தில் உறும் பயனே. இந்த பாடல் யார் எழுதுனது அப்படின்னா வள்ளலார். அடுத்து ஜெயகாந்தன் அப்படிங்கிற ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து சும்மா இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்கிறேன். விருதுகள் ஜெயகாந்தன் குடியரசுத் தலைவர் விருது எதுக்காக கிடச்சிருக்கோம் அப்படின்னா உன்னை போல் ஒருவன் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா உன்னை போல் ஒருவன், இப்போ குடியரசுத் தலைவர் வந்து யாராவது ஒருத்தர் தானே இருக்க முடியும், ஒரே ஒருத்தர் தான் இருப்பாங்க. அதனால் உன்னை போல் ஒருவன் திரைப்படம் இது குடியரசுத் தலைவர் விருது அவருக்கு. சாகித்ய அகாடமி விருது வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள், அது புதினத்துக்கு. சாகித்ய அகாடமி எப்படி கொடுப்பாங்க, சில நேரத்தில் சில மனிதர்களுக்கு மட்டும்தானே கொடுப்பாங்க, புதினம் அதை சாகித்ய அகாடமி வச்சுப்பாங்க. குடியரசுத் தலைவர் விருது வந்து உன்னை போல் ஒருவன், ஒரே ஒருத்தர் தான் குடியரசுத் தலைவராக இருக்க முடியும், அதனால் அது வந்து குடியரசுத் தலைவர் விருது. சாகித்ய அகாடமி விருது பார்த்தோன்னா சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, சாகித்ய அகாடமி வந்து கொடுப்பாங்க. சோவியத் நாட்டு விருது இமயத்திற்கு அப்பால். சோவியத் நாடு எங்கே இருக்குது, இமயமலைக்கு அப்பால் தானே இருக்குது, அதனால் இமயத்திற்கு அப்பால் அப்படிங்கிறவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோவியத் நாட்டு விருது இமயத்துக்கு அப்பால். அடுத்து ஜெயகாந்தனை பற்றி வந்து என்னென்ன யார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் பார்க்கலாம். ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரங்களில் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுவதில்லை. துவேஷத்தை பரப்புவது அவருடைய இயல்புக்கு சற்றும் ஒவ்வாதது. அவர் அரசியலில் தொடர்ந்து பங்கு பெறாமல் போனதற்கு காரணம் இது கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் சொன்னாங்க அப்படின்னா அசோகமித்திரன். ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரத்தை படைத்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுவதில்லைன்னு யார் சொன்னாங்க அப்படின்னா அசோகமித்திரன். கச்சிதமான உருவம், கனமான உள்ளடக்கம், வலுவான நடை, புது கருத்துக்கள், புது விளக்கங்கள், ஆழம், கனம், இந்த அம்சங்கள் இவருடைய சிறுகதையில் பூரணமாக காணலாம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா வாசகர் கருத்து. தீபம் இதெல்லாம் 1967 வெளிவந்தது. இதை சொன்னது யார் அப்படின்னா வாசகர்கள் கருத்து. தீபம் இதெல்லாம் 1967 வந்தது. அடுத்து பார்த்தோன்னா நேர்கொண்ட ஆனால் கம்பீரமான பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞானச்செருக்கு, கம்பீரமான குரல், புதுமையான வாழ்க்கை சித்தரிப்புகள், இவைதான் ஜெயகாந்தன். இந்த மாதிரி அவரை பற்றி படிக்காத மேதை என்று குறிப்பிடும் அவர் முறையாக கல்லூரிகள் தான் படிக்கலே தவிர மற்றபடி அவர் எல்லா இலக்கியங்கள் எல்லாத்தையுமே கற்று தேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருப்பார். யாருன்னா கா. செல்லப்பன் வந்து இவரை வந்து புகழ்ந்து சொல்லியிருப்பார். அடுத்து இவர் எழுதிய சிறுகதை தொகுப்பு குறும்புதினங்கள் புதினங்கள். இதில் இவர் எழுதிய நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. சிறுகதை தொகுப்பு குறும்புதினங்கள் புதினங்கள். இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. இது எப்படி கேட்குறாங்க அப்படின்னா சிறுகதை தொகுப்பு குறும்புதினங்கள் புதினங்கள் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடுவாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுறாங்க, இதில் வந்து சிறுகதை தொகுப்பு மட்டும் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லைனா குறும்புதினங்கள், அவர் எழுதிய குறும்புதினங்களை மட்டும் சொல்லுங்கள், இல்லைனா புதினங்கள் மட்டும் என்ன பண்ணிடுவாங்கன்னா மூணையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அதுலேருந்து கொஷின் வந்து கேட்குறாங்க. இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்போ அவர் எழுதிய நூல்கள் வந்து சிறுகதை தொகுப்பு. சிறுகதை தொகுப்பு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, குரு பீடம், யுக சந்தி, ஒருபிடி சோறு, உண்மை சுடும், இனிப்பும் கரிப்பும், தேவன் வருவாரோ, புதிய வார்ப்புகள், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. இதை வந்து ஒரு ரைமிங்காக ஞாபகம் வச்சா மட்டும்தான் ஞாபகம் வைக்க முடியும். நான் சொல்கிறேன், அதுபடி வேணால் ஞாபகம் வச்சு பாருங்கள். குரு பீடத்திற்கு தேவன் வருவாரோ என யுக சந்தியில் இனிப்பும் கரிப்பும் கலந்த புதிய வார்ப்புடன் உண்மை சுடும் என்பதையும் மறந்து ஒருபடி சோற்றுக்காக காத்திருந்தான். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், குரு பீடத்திற்கு தேவன் வருவாரோ, இது எல்லாமே பார்த்தோன்னா சிறுகதை தொகுப்பு மட்டும் சொல்கிறேன். குரு பீடத்திற்கு தேவன் வருவாரோ என யுக சந்தியில் இனிப்பும் கரிப்பும் கலந்த புதிய வார்ப்புடன் உண்மை சுடும் என்பதையும் மறந்து ஒருபடி சோற்றுக்காக காத்திருந்தான். இது சிறுகதை தொகுப்பு. குரு பீடத்திற்கு தேவன் வருவாரோ என யுக சந்தியில் இனிப்பும் கரிப்பும் கலந்த புதிய வார்ப்புடன் உண்மை சுடும் என்பதையும் மறந்து ஒருபடி சோற்றுக்காக காத்திருந்தான். இது எல்லாமே சிறுகதை தொகுப்பு. அடுத்து பார்க்கலாம் குறும்புதினங்கள். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு குறும்புதினங்கள் என்னெல்லாம் பார்க்கலாம். பிரளயம், கைவிலங்கு, ரிஷி மூலம், பிரம்ம உபதேசம், யாருக்காக அழுதான், கருணைனால் அல்ல, சினிமாவுக்கு போன சித்தாளு. இதுக்கு எப்படி சொல்கிறேன், ரிஷி மூலம் என்ற சினிமாவுக்கு போன சித்தாளு, ரிஷி மூலம் அப்படிங்கிற ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரிஷி மூலம் என்ற சினிமாவுக்கு போன சித்தாளு பிரளயத்தில் மாட்டிக்கொண்டான். அவனை போலீஸ்
கைவிலங்கு இட்டு கைது செய்தது. அவனுக்கு போலீஸ் கருணையினால் அல்ல பிரம்ம உபதேசம் செய்தது. அவன் யாருக்காக அழுதான் என்று தெரியாமலேயே அழுது கொண்டிருந்தான். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஷி மூலம் அப்படிங்கிற ஒருத்தன் சினிமாவுக்கு போன சித்தாளு. அவன் வந்து என்ன பண்ணிட்டான், பிரளயத்தில் மாட்டிக்கொண்டான். அவனை போலீஸ் கைவிலங்கு இட்டு கைது செய்தது. அவனுக்கு போலீஸ் கருணையினால் அல்ல, கருணையினால் இல்லாமல் பிரம்ம உபதேசம் செய்தது. அவன் யாருக்காக அழுதான் என்று தெரியாமலேயே அழுது கொண்டிருந்தான். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் குறும்புதினங்கள். ஏன்னா மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இது இதில் வராது அப்படிங்கிறத நம்ம பிரிச்சிடலாம். ரிஷி மூலம் என்ற சினிமாவுக்கு போன சித்தாளு பிரளயத்தில் மாட்டிக்கொண்டான். அவனை போலீஸ் கைவிலங்கு இட்டு கைது செய்தது. அவனுக்கு போலீஸ் கருணையினால் அல்ல பிரம்ம உபதேசம் செய்தது. அவன் யாருக்காக அழுதான் என்று தெரியாமலேயே அழுது கொண்டிருந்தான். இது குறும்புதினங்கள். அடுத்தது பார்த்தோன்னா புதினங்கள். புதினங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பாரிஸுக்கு போ, சுந்தரகாண்டம், உன்னை போல் ஒருவன், கங்கை எங்கே போகிறாள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இன்னும் ஒரு பெண்ணின் கதை, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பாரிஸுக்கு போகும் வழியில் ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம் இருந்தது. அங்கே உன்னை போல் ஒருவன் இருந்தான். அவன் பெயர் சுந்தரகாண்டம் சொல்லியிருக்காங்களா, அது சுந்தரம் அப்படின்னு வச்சுக்கிறோம், சுந்தரம். அங்கே கங்கை எங்கே போகிறாள் என்ற நாடகத்தை ஒரு நடிகை பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு பெண்ணே இன்னொரு பெண்ணின் கதையை பார்ப்பதா, ஒரு பெண்ணே இன்னொரு பெண்ணின் கதையை பார்ப்பதா. பாரிஸுக்கு போகும் வழியில் ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம் இருந்தது. அங்கே உன்னை போல் ஒருவன் இருந்தான். அவன் பெயர் சுந்தரம், அதான் சுந்தரகாண்டம். அங்கே கங்கை எங்கே போகிறாள் என்ற நாடகத்தை ஒரு நடிகை பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு பெண்ணே இன்னொரு பெண்ணின் கதையை பார்ப்பதா. இதான் வந்து புதினங்கள். இதை மட்டும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா அதுபடி நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது வாழ்விக்க வந்து அவருடைய மொழிபெயர்ப்புகள் பார்க்குறோம். வாழ்விக்க வந்த காந்தி, பிரெஞ்சு மொழியில் காந்தி வாழ்க்கை வரலாற்றின் தமிழாக்கம். வாழ்விக்க வந்த காந்தி அப்படிங்கிறது பார்த்தோன்னா பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றின் தமிழாக்கம். அடுத்து ஒரு கதாசிரியரின் கதை அப்படிங்கிறது முன்சி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாறு. ஒரு கதாசிரியரின் கதைங்கிறது முன்சி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாறு. அதாவது அப்புறம் பார்த்தோன்னா அவருடைய திரைப்படமான படைப்புகள் பார்க்குறோம். அவருடைய திரைப்படம், சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், ஊருக்கு 100 பேர், உன்னை போல் ஒருவன் யாருக்காக அழுதான். அவருடைய திரைப்படம் பார்க்குறோம். சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள். இதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு பார்த்தாவே தெரியும் திரைப்படம் அப்படின்ட்டு. ஊருக்கு 100 பேர், உன்னை போல் ஒருவன் யாருக்காக அழுதான். இதெல்லாமே அவருடைய திரைப்படம். ஜெயகாந்தன் சில கவிதைகளையும் திரைப்பாடல்களையும் படைத்திருக்கின்றார். அவர் படைப்பாற்றலின் இன்னொரு பக்கம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றிய அவரது கவிதை இது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி இவர் ஒரு கவிதை எழுதியிருக்காரு ஜெயகாந்தன். அது என்னன்னு பார்க்கலாம். எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாட்டிலே கலந்திருக்கும், பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும், பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் அப்படின்ட்டு பட்டுக்கோட்டை பற்றி ஜெயகாந்தன் வந்து எழுதியிருக்காரு. அடுத்து பார்த்தோன்னா ஒரு கவிதை சித்தாளு அப்படிங்கிற தலைப்பில் வந்து நாகூர் ரூமி வந்து எழுதியிருப்பார். சித்தாளு நாகூர் ரூமி. பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான், தொலைந்ததே வாழ்வு என தலையில் கை வைத்து புலம்புவார் பூமியிலே, தன் வாழ்வு தொலைக்காமல் தற்காத்து வைப்பதற்காய் தலையில் கை வைக்கின்றாள் இவள், வாழ்வில் தலைக்கணம் பிடித்தவர் உண்டு, தலைக்கணமே வாழ்வாக ஆகிவிட்டது அப்படின்ட்டு இவர் வந்து இந்த பாடல் எழுதியிருப்பார். சித்தாளுடைய மனச்சுமைகள் வந்து செங்கற்கள் அறியாது அப்படின்னு சித்தாள் அப்படிங்கிற தலைப்பில் நாகூர் ரூமி வந்து எழுதியிருப்பார். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா முகமது ரஃபி. நாகூர் ரூமியோட இயற்பெயர் என்ன, முகமது ரஃபி. இவர் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். இவர் 80களில் கணையாளி அப்படிங்கிற இதிலே எழுத தொடங்கியவர். இவர் வந்து மீட்சி, சுபமங்கலா, புதிய பார்வை, குங்குமம், கொல்லிப்பாவை அப்படிங்கிறதெல்லாம் எழுதியிருப்பார். இவருடைய படைப்புகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 கவிதைகள் எழுதியிருப்பார். நதியின் கால்கள், ஏழாவது சுவை, சொல்லாத சொல்லாதெல்லாம் எழுதியிருப்பார். ஒரு நாவல் பார்த்தோன்னா கப்பலுக்கு போன மச்சான் அப்படிங்கிறது இவருடைய நாவல். இவருடைய படைப்புகள் வெளியான இதழ்கள் வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, படைப்புகள் வெளியான, அதாவது சித்தாளு நாகூர் ரூமியோட படைப்புகள் வெளியான இதழ்கள் வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கலாம். கொல்லிப்பாவை குமுதா, குமுதம்னு கொடுத்துருக்காங்களா, அதுக்கு மேலே கொல்லிப்பாவை குமுதா, குங்குமம் வைத்து விட்டு சுபமங்கலமாக புதிய பார்வை பார்த்து இலக்கிய வெளிவட்டத்தின் மீட்சியாக மீண்டும் அடியெடுத்து வைத்தாள் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். கொல்லிப்பாவை குமுதா, கொல்லிப்பாவை எழுதியிருக்காருல, அதனால் கொல்லிப்பாவை குமுதா, குமுதத்துக்கு பதிலாக குமுதம், அதுக்கு பதிலாக குமுதான்னு வச்சுக்கிறோம். கொல்லிப்பாவை குமுதா குங்குமம் வைத்துவிட்டு சுபமங்கலமாக புதிய பார்வை பார்த்து இலக்கிய வெளிவட்டத்தின் மீட்சியாக மீண்டும் அடியெடுத்து வைத்தாள். கொல்லிப்பாவை குமுதா குங்குமம் வைத்துவிட்டு சுபமங்கலமாக புதிய பார்வை பார்த்து இலக்கிய வெளிவட்டத்தின் மீட்சியாக மீண்டும் அடியெடுத்து வைத்தாள்.
அவருடைய கவிதை தொகுதிகள் பார்த்தோன்னா நதியின் கால்கள் சொல்லாத சொல் ஏழாத சுவை, இந்த மாதிரி ரைமிங்கில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருடைய கவிதை 3 கவிதை இருக்குல்ல, அது என்னென்னா நதியின் கால்கள் சொல்லாத சொல் என்ன அப்படின்னா ஏழாத சுவை. அடுத்து அவருடைய நாவல் பார்த்தோம் அப்படின்னா கப்பலுக்கு போன மச்சான். அவருடைய நாவல் வந்து கப்பலுக்கு போன மச்சான். அடுத்து தேம்பாவணி. தேம்பாவணி வந்து வீரமாமுனிவர் எழுதினது. இதில் வந்து அதாவது அந்த கருணையன் அப்படிங்கிற வீரமாமுனிவர் காப்பியத்தில் யோவானை வந்து கருணையன் அப்படின்னு இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த யோவானுடைய தாய் யாருன்னா எலிசபெத்து. கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் தான் யாருன்னா அந்த திருமுழுக்கு யோவான். அவருடைய வேறு பேர் என்னென்னா அருளப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துவனுடைய வருகையினை அறிவித்த முன்னோடி யாருன்னா அந்த யோவான் தான். வீரமாமுனிவர் காப்பியத்தில் அந்த யோவானுடைய பெயர் என்ன அப்படின்னா கருணையன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவருடைய தாய் வந்து எலிசபெத்து. அந்த பாடல் தான் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. எலிசபெத், அதாவது அவங்களுடைய தாய் வந்து இறந்து போயிடுவாங்க. அந்த இறந்துருக்கும்போது அவர் அடைந்த துயரத்தை வந்து இயற்கையோடு இணைந்து எந்த மாதிரி இயற்கையும் வந்து என்ன ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இஸ்மத் சன்னியாசி தூய துறவி. இஸ்மத் சன்னியாசினா என்ன மீனிங்? தூய துறவி. வீரமாமுனிவர் யாருன்னா திருச்சியினை ஆண்ட சந்தா சாஹிப் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக என்ன பண்ணுறாரு, 2 மாதத்தில் வந்து உருதுமொழியை வந்து கற்றுக்கொண்டார். வீரமாமுனிவர் சந்தா சாஹிப்பை சந்தித்து உரையாடுறதுக்காக தான் உருதுமொழியை கற்றிருப்பார். அப்போது வந்து சந்தா சாஹிப் தான் இவருக்கு இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிற பட்டத்தை வந்து வீரமாமுனிவருக்கு கொடுத்துருப்பாரு. இது பாரசீக சொல். அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா தூய துறவி. இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிறது பாரசீக சொல். அதனுடைய பொருள் வந்து தூய துறவி. அடுத்து தேம்பாவணி. தேம்பா ப்ளஸ் அணினா வாடாத மாலை. தேன் ப்ளஸ் பா ப்ளஸ் அணினா தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு. இயேசு கிறிஸ்துவினுடைய தந்தை, வளர்ப்பு தந்தையாக சூசேப்பர் எனும் யோசேப்பு. யோசேப்புனா வளன். இந்த பாடலை வந்து யார் பாட்டுடை தலைவன் அப்படின்னா இயேசுவினுடைய தந்தை யோசேப்பு வளனை பாட்டுடை தலைவனாக கொண்டது. 3 காண்டங்கள் 36 பாடலங்கள் 3615 பாடல்களை கொண்டது. 3 காண்டங்கள் 36 படலங்கள் 3615 பாடல்களை கொண்டது. 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது தேம்பாவணி. இதை எழுதினது யார்? வீரமாமுனிவர். இயற்பெயர் கான்ஸ்டாண்டியூஸ் ஜோசப் பெஸ்கி. தமிழின் முதல் அகராதியான சதுர அகராதி இவர் எழுதினது தான். தமிழின் முதல் அகராதியான சதுர அகராதியை எழுதினது யார்? வீரமாமுனிவர். தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிறது அவர் எழுதிய இலக்கண நூல். இதெல்லாம் வந்து எழுதியிருக்காரு. அது மாதிரி பரமார்த்த குறுக்கதைகள் வந்து எழுதியிருப்பார். அடுத்து வந்து பாருங்கள், ஆலங்கானத்து 5 வரை இருத்து அரசு பட அமர் உலக்கி அப்படிங்கிறது மதுரை காஞ்சியில் இடம்பெற்றிருக்கு. அந்த ஆலங்கானம் அப்படிங்கிறது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலங்கானம். ஆலங்கானத்து 5 வரை இருத்து அரசு பட அமர் உலக்கி மதுரை காஞ்சி. இது வந்து ஒரு கதையில் கொடுத்துருக்கிறது, நூல்வழி, அதை சொல்கிறேன். ஒருவன் இருக்கின்றான் அப்படிங்கிற கதை கு அழகிரிசாமியின் சிறுகதை தொகுப்பில் இருக்குது. கு அழகிரிசாமிங்கிறவர் அரசு பணியை உதறிவிட்டு முழுதாக எழுத்து பணியை மேற்கொண்டவர். அதே மாதிரி பார்த்தோன்னா கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் யார் அப்படின்னா அழகிரிசாமி. கரிசல் எழுத்தாளர் வரிசையில் வந்து மூத்தவர். கீராவுக்கு இவர் எழுதிய கடிதங்கள் இலக்கிய தரம் வாய்ந்தவர். கீராவுக்கு வந்து இவர் எழுதியிருக்கார் அழகிரிசாமி. அதே மாதிரி பார்த்தோன்னா மலேசியாவில் இருந்தபோது அங்குள்ள படைப்பாளர்களுக்கு படைப்பு தொடர்பான பயிற்சி அளித்தவர் யார்? இந்த அழகிரிசாமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்டுக்கு 6th 7th 8th வேணும் அப்படிங்கிற இது மாதிரி கொஸ்டின்ஸ் போடணும் அப்படின்னா அதுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதாவது பாட்டு லைன் மட்டும் இந்த மாதிரி சொல்லணுமா வேண்டாமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.